ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மெய்மறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி, திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005
ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம். ஸ்ரவண விரதம், திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2021 25 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம், சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை செரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர். அப்போ இப்படி ஏற்பட்ட வசந்த மாசத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னாக்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ராசி கீழே ராகு இருக்கிறவருக்கு இடம் கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான். அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராகு ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான எண்ணங்களாகவும் விஸ்தீரணமான எண்ணங்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி பண்ணிவிட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்நிய மதம் பேசக்கூடியவங்க, அந்நிய மொழியை சேர்ந்தக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம். ராசியில் ராகு இருக்கார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்படி செய்யக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வேண்டியது தனக்காரகன். தனக்காரகனான குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடியன்னு நினைக்கிறவங்களுக்கு விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இன்டீரியர் டெக்கரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்கு உண்டான விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் மின்சாரம் தொடர்புடைய இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உஷ்ண தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடியவங்க, இண்டஸ்ட்ரீஸ், கார் இண்டஸ்ட்ரீஸு, லாரி இண்டஸ்ட்ரீஸு, இதை மாதிரி போக்குவரத்து இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரயில் தொடர்புடைய உற்பத்தி ஸ்தலங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நீண்ட காலகட்டமாக பணியில் பாதுகாப்பு இல்லாத காலகட்டங்களும், பணியில் நிரந்தரமற்ற தன்மை இருந்தவங்களுக்கும், பணியில் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கும் இந்த மாதத்தில் அதற்குண்டான காரியகட்டங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் நீண்ட நாட்களாக ஒன்று கொடுத்தனத்திலேயே இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு காணியாவது இடம் வாங்கி கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான காலகட்டம் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் அதற்குண்டான முயற்சியை செய்துட்டு தை மாதம் வீடு கட்ட ஆரம்பித்தோம்னாக்க கண்டிப்பாக வீட்டுக்கு உண்டான அத்தனை காரியங்களும் தொடர்ந்து நடைபெறும். அதற்குண்டான தனமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாமலே இருந்தாங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சோம்னாக்க தான் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் அத்தனை இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும். அப்போ குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு வழிபடக்கூடிய இத்தனை நாளாக இருந்த தடைகளும் தாமதங்களும் ஒரு நாள் புறப்பட ரெடியாக இருப்பீங்க, ஏதாவது ஒரு தடை தாமதம் அப்படியே முடங்கி போயிடும். அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அந்த தடைகள் விளங்கி குலதெய்வ வழிபாடு ஏற்பட செய்யக்கூடிய காலகட்டங்கள். குலதெய்வம் வந்தாச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள், அமாவாசை திதி தர்ப்பணங்கள் அத்தனையும் செய்யக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதத்தில் செஞ்சோம்னாக்க பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். எந்த ஒருவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்தோடைய ஆசீர்வாதம், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்துட்டாலே அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற சுபகாரியங்கள் ஏற்பட்டுகின்ற தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சுபகாரியங்களுக்கு உண்டான தடைகள் அப்படின்றது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு முயற்சி செய்கிறது, இதில் எல்லாத்துலேயும் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு தனக்காரகனான உங்கள் ராசிநாதனான 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அதே போல் பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் அப்படின்றது ஹோட்டல் தொழில் மற்றும் கலைத்துறை சேர்ந்தவங்க, சாரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது, புதிய புதிய கண்டுபிடிகள் போய் செய்யும் பொழுது அந்த கண்டுபிடிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதம், அதற்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய மாதமும். கடந்த காலகட்டங்களில் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த முன்னேற்றங்கள் தடைப்பட்ட காலங்கள் அத்தனையும் விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர 10ஆம் இடத்துல உங்களுடைய இன்னொரு வீடான தனுரில் சூரிய பகவான் இருக்கார். சூரியன் அப்படின்றது அரசுக்காரகன், ஆத்மகாரகன். எப்போ ஒருத்தர் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காங்களோ இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் மாநில அரசு உத்தியோகங்களுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாமில் வெற்றி பெற்று வேண்டிய படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே தவிர மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு மற்றும் யூபிஎஸ்சி தேர்வுகளான ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் மற்றும் உயர்கல்வியான ஆராய்ச்சி கல்வியான பிஹெச்டி படிக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பின கோர்ஸ் கிடைக்கும். அதே போல் விரும்பின பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் உயர்கல்வி அப்படின்றது அமெரிக்காவில் படிக்கணும், ஆஸ்திரேலியாவில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதற்குண்டான தனக்காரகன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி தருவார். அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப், பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு இதுக்கான உண்டான முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கு, புதிய முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பர்மிட் மற்றும் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அந்நிய மதம், அந்நிய மொழி சேர்ந்தவங்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை இது பண்ணி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணி டாலர்களையும் திர்ஹாம்லையும் வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்ற மாதம்னு சொல்லலாமா, ஏற்ற மாதம் மற்றும் ஏற்றமான மாதம்னே சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராசிரம நாட்கள்னு பேர். சந்திராசிரம நாட்கள் அப்படின்னாக்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம். சந்திரன் அப்படின்னா மதிக்காரகன். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வருது, சந்திராசிரம தினம்னு பேர். அந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 24/12/2024
25/12/2024, 26/12/2024, 27/12/2024 இந்த 4 நாட்கள்லையும் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறது, நீண்ட தூரம் பயணம் செய்கிறது தவிர்ப்பது நல்லது. சாமி நான் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று அங்கு உண்டான பசுவுக்கு அகத்திக்கீரை புல் வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துட்டு நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, இதை தவிர மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை, அதனால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டியது திருவாரூருக்கு பக்கத்தில் உள்ள தென்குடி திட்டை அப்படின்ற ஒரு குருஸ்தலம் இருக்குது. அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள தென்குடி திட்டையில் உண்டான குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? பனி போல் விலகும். சரி, அடுத்தது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிறவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டம் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகி பதவி உயர்வு மற்றும் பண வரவு மற்றும் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டம், நல்ல தொழிலாளி அமைந்து தொழில் இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் புதிய புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் அரசு தொடர்புடைய உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய மேலதிகாரியோடு இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி கருத்து ஒற்றுமை உண்டாகி பணி உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு பதவி உயர்வு மற்றும் புதிய புதிய கான்ட்ராக்டுகள், லேண்ட் கான்ட்ராக்ட், மைன்ஸ் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், பாலம் கான்ட்ராக்ட் மூலமாக புதிய புதிய பணம் வரக்கூடிய காலகட்டம். அடுத்தது 12ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்கள். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்றமான மாதம் என்று சொல்லலாமா? ஏற்றமான மாதம் என்று சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.